மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த டீட்டெயிலை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரூ. 2000 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டாக வருஷம் ஒரு ரூ. 500 இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது 2000, 2500, 3000, 3500 இந்த மாதிரி வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 12% எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்டில் 25 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் முதலீடு பண்ணது 24 லட்சம் இருக்கும். வெல்த் கெயின் ஆகிருக்கிறது 76 லட்சம். மொத்தமாக உங்கள் கையில் 25வது வருஷம் எண்டில் ₹1 கோடி நமக்கு கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். லாங் டேர்முக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தான் பெனிஃபிட் இருக்குது. இதோட இன்னொரு மேஜிக்கை பாருங்கள். இது 25 வருஷம் அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் 30 வருஷமாக மாற்றுறீங்க அப்படின்னா ₹1,95,00,000 கிடைக்கும். ஒரு அடுத்த 5 வருஷத்தில் அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட், காம்பவுண்டிங்கோட பெனிஃபிட்டு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு இந்த 5 வருஷத்தில் பாருங்கள், 25 வருஷம், அதே அடுத்த 5 வருஷத்தில் 30வது வருஷம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். இதுதான் காம்பவுண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட். இதுக்கு வந்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், லாங் டேர்முக்கு விட்டு வைக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் டிலே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் சப்போர்ட் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். நான் ஏஎம்எஃப்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ண ஏஆர்என் ஹோல்டர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஏஆர்என் நம்பர் வந்து 329655. நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இந்த மாதிரி ஃபண்டை பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி ரிலேட்டடான ஃபண்டு. இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இதில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிட்டர்ன் தான் இருக்கும். ஆல் டைமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியடில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா 1435.1. அதாவது இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும். சரிங்களா? இப்போது 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025. நம்ம ஒரு 19 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது கண்டிப்பாக 1435/19 போட்டு பாருங்கள், ரிட்டர்ன் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? எந்த ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத, உங்கள் பிளான் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபண்டு கரெக்டாக இருக்கும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட்